வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் விவசாயிகள் பட்டினி போராட்டம். புயல் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். அண்ணாதுரை நினைவு நாள் அனுசரிப்பு. முதல்வர், சபாநாயகர், அமைச்சர் மற்றும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. திருக்கனூர் பகுதிக்கு கூடுதல் பஸ் வசதி. கல்வித்துறை இயக்குநர் வல்லவனை சந்தித்து கூட்டமைப்பு நிர்வாகிகள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் மற்றும் தமிழகத்தை போன்று ஓராண்டுக்கு தேவையான விதை, உரம், பூச்சி மருந்தை இலவசமாக வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாகுபடிக்காக வாங்கிய வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்வதுடன் மாற்று பயிர்க்கடன் வழங்க வேண்டும் எனவும், ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் தருவதுடன் தமிழகத்தை போன்று ஓராண்டுக்கு தேவையான விதை, உரம், பூச்சி மருந்தை இலவசமாக வழங்க வலியுறுத்தி ஒருங்கிணைந்த விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் பட்டினி போராட்டம் வெள்ளிக்கிழமையன்று சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. இதற்கு ராஜாராம் தலைமை தாங்க போராட்டத்தை ராமமூர்த்தி துவக்கி வைத்தார். இதில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், விஸ்வநாதன், நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்தி பேச புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவு நாள் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பழைய பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள அண்ணா உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுகவினர் ராஜ்பவன் பாலா தலைமையில் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் அதிமுகவினர் உப்பளம் சாலையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதிமுக நிர்வாகிகள் பாண்டுரங்கன், மணிமாறன், திக தலைவர் சம்பந்தம், புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம், புதுவை மாநில அண்ணா பேரவையினர் உட்பட பலர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருக்கனூர் பகுதிக்கு கூடுதல் மாணவர் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கல்வித்துறை அதிகாரிகளிடம் மாணவர் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கிராமப்புற பகுதிகளில் இருந்து அதிகமான மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இவர்கள் கல்வித்துறை சார்பில் இயக்கப்பட்டு வரும் மாணவர் பஸ்களில் நாள்தோறும் ₹1 கட்டணத்தில் பயணிக்கின்றனர். திருக்கனூர் பகுதியிலிருந்து வரும் மாணவர்களுக்காக கூடுதல் பஸ்களை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கல்வித்துறை இயக்குநரகம் சென்று அதிகாரிகளிடம் வெள்ளிக்கிழமையன்று மனு அளித்தனர். போனஸ், பென்ஷன் உள்ளிட்ட சட்டங்களில் திருத்தம் செய்ய வலியுறுத்தி அகில இந்திய அளவில் வருகிற 28ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவிருப்பதாக ஏஐடியுசி துணை பொதுச் செயலாளர் மகாதேவன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏனாமில் தனியார் தொழிற்சாலை மூடப்பட்டால் அதனை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்றும், ஏனாம் கலவரம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். போனஸ், பென்ஷன் உள்ளிட்ட சட்டங்களில் திருத்தம் செய்ய வலியுறுத்தி அகில இந்திய அளவில் வருகிற 28ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளதாக கூறிய மகாதேவன், இதில் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்கவிருப்பதாகவும், மேலும் வருகிற 14, 15 ஆகிய தேதிகளில் டெல்லியில் நடைபெறவிருக்கும் இந்திய தொழிலாளர் சங்க மாநாட்டை பிரதமர் மன்மோகன் சிங் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுவை தனியார் விடுதியில் நடைபெற்ற பாலியல் வழக்கில்
குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் பாலியல் பலாத்கார வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் பிடியிலிருந்து மாயமானது எப்படி என்றும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெள்ளிக்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு நகர செயலாளர் பிரபுராஜ் தலைமை தாங்க உழவர்கரை செயலாளர் லெனின்துரை முன்னிலை வகித்தார். கட்சியின் செயலாளர் பெருமாள், தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன், செயற்குழு உறுப்பினர் சுமதி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மது மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என விழிப்புணர்வு பேரணி. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் தகவல். மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் கருத்தரங்கு. வளரிளம் பருவ சுகாதாரம் குறித்து மாணவிகளுக்கு பிரமிளா விளக்கம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா, கூடவே இலவசமா. ஒவ்வொரு
ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா ஆலய திருவிழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள புனித ஆந்திரேயா ஆலயத்தின் 267ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நவநாட்களில் தினமும் திருப்பலி, மறையுரை போன்றவை நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை பெருவிழா கொண்டாடப்பட்டது. அன்று மாலை நடைபெற்ற தேர்பவனியில் ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், மரியாள் நகர், உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பாவம் செய்ய தூண்டும் மது, மாமிச உணவை தவிர்த்து புதுவையின் புனிதத்தை பாதுகாக்க வலியுறுத்தி சனிக்கிழமையன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெறவிருப்பதாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க கூட்டமைப்பின் செயலாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுனாமி உட்பட இயற்கை சீற்றங்களுக்கு அகப்படாமல் தன் தெய்வீக ஆற்றலால் இதுவரை தன்னை பாதுகாத்துக் கொண்ட புதுவை மண் தன்னுடைய தலைப்பாகையாக இருந்த மரங்களை இழந்து இன்றும் மக்களை பாதுகாத்து வருகிறது என்றும், இதை உணர்த்தவே 33 சித்தர்கள் புதுவையில் ஜீவ சமாதியாக விளங்கி வருகிறார்கள் என்றார். பாவம் செய்ய தூண்டும் மது, மாமிச உணவை தவிர்த்து புதுவை புனிதத்தை பாதுகாக்க வலியுறுத்தி சனிக்கிழமையன்று மாலை விழிப்புணர்வு பேரணி சுதேசி மில் அருகில் இருந்து துவங்க உள்ளது என்ற கணேசன், இதற்கு சாது சிவராமன் தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைக்க இருப்பதாகவும், மக்கள் அதிகமாக கூடும் நகருக்கு மத்தியில் கறி, மீன் கழிவுகளால் ஏற்படும் துர்நாற்றத்தை தடுக்க பெரிய மார்க்கெட்டை வேறு இடத்திற்கு அரசு மாற்றியமைக்க வேண்டும் என்றார். புதுவை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தின் சுகாதாரம் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் சிகப்பு நாடா சங்கம், கனடா இந்தியா கூட்டு பயிலகம் ஆகியவை இணைந்து வளரிளம் பருவத்தின் சுகாதாரம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை நடத்தியது. மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் சிகப்பு நாடா ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரையாற்ற முதல்வர் பாலராஜுசாமி துவக்க உரையாற்றினார். அன்னை தெரசா சுகாதார கல்வி நிலைய முதன்மை செவிலிய அதிகாரி பிரமிளா இளம் பருவத்தினருடைய உணவு முறை, உடல் பயிற்சி, மாதவிடாய் பிரச்சினை மற்றும் தீர்வுகள், கலாச்சார நெறிமுறைகள், கலாச்சாரம் குறித்து விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவிகள், விரிவுரையாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவை முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு கலப்பு திருமண உதவித்தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 2 நபர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலப்பு திருமண உதவித்தொகையாக தலா 50,000 ரூபாயினை வழங்கினார். மேலும் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் அறுவை சிகிச்சை செய்ய 10,000 ரூபாயும், வீடு இடிந்த கட்சி தொண்டருக்கு 10,000 ரூபாயினையும் பாஸ்கர் வழங்கினார். அப்போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தனியாருக்கு விடப்பட்டுள்ள குப்பை டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என உழவர்கரை நகராட்சி துப்புரவு ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உழவர்கரை நகராட்சி துப்புரவு ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஏஐடியுசி அபிஷேகம், சிஐடியு நிலவழகன், அண்ணா தொழிற்சங்க பாப்புசாமி, மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியாருக்கு விடப்பட்டுள்ள குப்பை டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாக பிரிவு மேலாளரை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. ஜில் என்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப், டில்டிங் கிரைண்டர்ஸ்,
லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர் இப்படி எல்லாமே இருக்கு. 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 6 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 5 அடியாக காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் விவசாயிகள் பட்டினி போராட்டம். புயல் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். அண்ணாதுரை நினைவு நாள் அனுசரிப்பு. முதல்வர், சபாநாயகர், அமைச்சர் மற்றும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. திருக்கனூர் பகுதிக்கு கூடுதல் பஸ் வசதி. கல்வித்துறை இயக்குனர் வல்லவனை சந்தித்து கூட்டமைப்பு நிர்வாகிகள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.